अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மார்ச் 3ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 19ஆம் திருநாள். மகர நட்சத்திரம், சிம்ம ராசி, பௌர்ணமி திதி, சந்திர கிரகணம். மகர ராசி அல்லது மகர லக்னம் எல்லாருக்குமே இன்றைய நாள் சந்திராஷ்டமம். மெயினாக 3 ராசிகள் பாதிப்புகள் அதிகம். அதில் மேஷம், சிம்மம், தனுசு, ரிஷபம், கன்னி, மகரம். கிட்டத்தட்ட 6 ராசிகளுக்கு பாதிப்புகள் உண்டு. அதுக்கு நம்ம இன்றைய நாள் சாயந்தரம் 6:55க்கு அப்புறம் கோவிலுக்கு போய் பச்சரிசி, கொள்ளு, இதை நம்ம சிவாலயங்களில் பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் செய்து அதுக்கப்புறம் குளிச்சுட்டு இந்த தான தர்மங்கள் செய்ததுக்கப்புறம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். நிவர்த்தி கொடுக்கும். 3 ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்கும். எந்தெந்த ராசிகள்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மிதுனம், மீனம், விருச்சிகம், துலாம் 4 ராசிகளுக்கு டாப் கிளாஸ். இவாளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது இந்த ஆர்ட் ஃபார்மில் இருக்கிறவங்க, நான் சொல்கிறது கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். தெய்வீகம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பசங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நாள். ரொம்ப அதிகமாக யோசித்து இருக்கிறத குழப்பாமல் இருந்தாவே இன்றைய நாள் நல்லாயிருக்கும். விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம், சொந்தக்காரங்களை சார்ந்திருக்கக்கூடிய விஷயம், பிளானிங், இதை பற்றி வெளியே பேசவே கூடாது. இதை மட்டும் நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிடும். இன்றைக்கி டேட்டுக்கு இதுதான் பண்ண போகிறேன், இதுதான் நம்ம செய்ய போகிறோம், இதுதான் பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே ஓப்பன் அப் பண்ணக்கூடாது. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. நெஞ்சு எரிச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துங்க. மெயினாக ஹஜகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது விஷயங்கள் கையெழுத்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் தப்பு, இதுதான் கரெக்டுன்னு சரியாக முடிவெடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், உள்ளுணர்வுகள் பயங்கரமாக வேலை செய்யக்கூடிய பிராப்தங்கிறது மிதுனத்துக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள். மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும். சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட, பல் சம்பந்தப்பட்ட, உணவு குழாய்களில் சில பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் வாழ்க்கை துணைக்கு ஹெல்த்து சில பிரச்சனைகள் வரலாம். அலர்ஜி ரியாக்ஷன்ஸு, இச்சிங்கு, ஸ்கின்னு, நரம்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் போகக்கூடிய நாள். அதனால் ஏதோ கொசு கடிச்சிது அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே அட்டன் பண்ணிடணும். மற்றபடி நன்னா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஓவர் திங்கிங்கு, ஏதோ ஒரு பெரிய இழப்பு, ஏதோ ஒரு விரக்தி, விரோச் அப்படின்னு இருக்கும். விரோச்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் சற்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிள் சொல்யூஷன், கோவிலுக்கு போங்க, விநாயகரை 3 சுற்று சுற்றுங்க, 3 தோப்பு கரணம் போடுங்க, வாங்க, செட் ஆகிடும். அதிகமாக யோசிக்காமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், நிறைய புது விஷயங்களுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வாய்ப்புகள். நைட்டு தூக்கம் இருக்காது,
ட்ராவல்லே போயிடும். இதெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். எடுத்தோமா ஒரு விஷயத்தை முடிக்கிறோமான்னு இல்லாமல் ஒரு விஷயம் டார்கெட் பண்ணால் கண்டிப்பாக அது முடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் காணக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். வேறு மொழி அல்லது வேறு மதத்தினர் மூலியமாக, அதுவும் ஒரு பெண் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய சந்தோஷம் இருக்கும். ஆனால் வேலை மட்டும் பெண்டை கழட்டிடும். பேச்சில் கவனமாக இருக்கணும். பல் சம்மந்தப்பட்ட முக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை கெடுக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். தாமதமாக எல்லா விஷயங்களும் நடந்தாலும் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் தாயார், அம்மா இவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரயாணங்களில் மறதியினால் சில விஷயங்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லைட்டாக தலைவலி, உடம்புல தண்ணி சத்து கம்மியாகிடும். அதனால அது கொஞ்சம் நிறைய தண்ணி குடிக்கணும். டீஹைட்ரேஷன்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான் அந்த நாளுடைய மெயினான சூக்ஷமம். திடீர்னு தலைவலிக்கும், திடீர்னு ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தான் என்ன நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து பண்ணலாம், நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக தேவைப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடாத ஒரு காலகட்டம். போட்டி பொறாமைகள் இல்லை அப்படின்னாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. போட்டி என்று வந்து விட்டால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய பிரச்சனை வந்து மாறி மாறி தள்ளி போய் இஷ்யூஸ் கொடுக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளாக நம்ம சொல்லலாம் இல்லையா? ஒரு வீட்டில் எடுத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் லெமன் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாகும். அதனால் அதை கட் பண்ணிக்கிங்க, நல்லா இருப்பீங்க. எல்லாருக்குமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.